ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டிசைன் வித் ரமக். ரொம்ப நாளா ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அந்த விஷயத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் கிளாஸஸ் இது யூஎக்ஸு இல்ல யூஐக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு மட்டும் செப்பரேட்டா சொல்லல நானு. மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ஃபினான்ஷியல்ஸு, ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன டாபிக்ஸ்லலாம் நான் பார்க்குறேன். எக்ஸெல்ஸு, அதுக்கப்புறம் ஏஐக்கு எல்லா டாபிக்ஸ்லையுமே எல்லா டாபிக்ஸ்களுமே ரீசென்ட்டா ஒரு 1 இயர்க்குள்ள பயங்கரமான இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் கோர்ஸ். ஆஃப்டர் கொரோனா ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஜியோ ஆகட்டும், இந்த 2ம் இந்தியால பெரிய இம்பேக்ட்ட கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா வந்ததுக்கப்புறம் எல்லாத்து கையிலயுமே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபோன் யூசேஜ் அப்படியே டபுள் ஆச்சு. ஜியோ வந்தப்பவும் அப்படியே டபுள் ஆச்சு. ஸோ இந்த 2மே என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நெட் ஆக்சஸை எல்லாத்து கைக்கும் கிட்டேயே கொண்டு போய் கொடுத்துச்சு. ஓகே. ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயங்கரமான செல்லிங் நடக்குதுங்க. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோர்சஸ். நான் இது நல்ல கோர்ஸ், கெட்ட கோர்ஸ் அப்படின்னு நான் சொல்லலை. பட்டு முதல்ல இருந்த கோர்ஸஸ்க்கான அவேர்னஸ் இப்போ இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. என்னென்னா, எல்லாருமே கோர்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாருமே செல் பண்ணுறாங்க. ஐ எம் ஹாப்பி. விற்கிறவங்களும் சரி, அதில் படிக்கிறவங்களும் சரி, அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஓகே. பட் சம்திங் ஏதோ என்னென்னா, எல்லாருமே கோர்ஸ் செல் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இல்லாமல் போயிருக்கலாம் மேபி. எனக்கு தெரியல. ஏன்னா நான் இதை ரொம்ப ஜென்ரல் டாப்பிக்கில் சொல்கிறேன். ஏன்னா யூஐ மட்டும் சொல்லலை. ஸோ ரொம்ப பொதுவான தாட் ப்ராசஸில் சொல்கிறேன். ஏன்னா நான் ரீசெண்ட் டேஸில் யூடியூப்பில் ஆகட்டும், எங்கே ஆடு பார்த்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் ரிலேட்டடான ஆடு தான் வருது. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இல்லை எப்படி உங்களுக்கு கன்வே பண்ணுறது, இன்றைக்கின்னு பார்த்து பேர்ட்ஸ் எல்லாம் பயங்கர சப்போர்ட் பண்ணுதுங்க. சரி, ஓகே. ஸோ எனக்கு இதை எப்படி டெலிவரி பண்ணுறது அப்படின்னு தெரியல. நீங்களும் இதே மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள். அண்ட் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு யூஎக்ஸ் கோர்ஸ் படிக்கிறீங்க, நான் நம்ம ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். யூஎக்ஸ் கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா படிங்க. அண்ட் யூஎக்ஸுன்னு இல்லை, நிறையா விஷயங்கள் ஆன்லைனில் ஃப்ரீயாக கிடைக்குது. ஃபஸ்ட்டு அதை படிச்சுட்டு பேசிக்ஸ் செட் பண்ணிவிட்டு, பேசிக்லேருந்து அட்வான்ஸ் ஸ்கில்லிங்க்கு நீங்கள் போங்க. ஸோ அதுவுமே எந்தளவுக்கு யூஸ்ஃபுல் ஆகுது, எந்தளவுக்கு வேலிடான ஆள்கிட்டருந்து கற்றுக்குறீங்க, அண்ட் இது எந்தளவுக்கு உங்களுக்கு தேவை, எந்தளவுக்கு ஏன்னா டெக்னாலஜி ஸ்பீடாக வளர்கிற அளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக வளரணுன்னா, ஒரு கோர்ஸ்னால் நான் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இன்றைக்கி ரொம்ப மாறிடுச்சுங்க. நான் கம்ப்ளீட்டாக அது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், எங்கேயும் அஃபென்ஸாக நான் சொல்லலை. ரொம்ப ஜென்ரலாக எனக்கு இவ்வளோ ஆட்ஸ் வருதுன்னா, இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் கோர்சஸ் வருது அப்படின்னா, ஸோ எல்லா ஃபீல்டுலேயுமே இன்றைக்கி கோர்சஸ் செல் பண்ணுற ஆளுகளை என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா நானுமே கூட கோர்ஸ் நல்லதாக நிறைய பேர் கேட்குறாங்க, கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற நிலைமைக்கு இருந்துச்சு. ஸோ நானுமே கொடுத்தா கூட நானுமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவேன்னு வச்சுப்போமே. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எஸ் எ யூஸராக, ஏன்னா நீங்கள் எல்லாருமே கஸ்டமராக போகிறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய மெயின் இன்டென்ஷன். ஸோ ஒவ்வொருத்தருமே ஒரு கஸ்டமராக மாறுறீங்க. ஆனால் ஆன்லைன் கையில் இருக்குது. சிம்பிளான பேமெண்ட் ஒரு 1000, 1500 தான் நிறைய கோர்சஸ் நான் பார்க்க முடியுது. ஸோ இப்படி எல்லாமே இருக்கும்போது ஈஸி ஆக்சசபிள் அண்ட் வெரி பணமும் கம்மியாக இருக்கிறனால நிறையா பேர் படிக்கிறாங்க அப்படிங்கிறது ஓகே. பட் அது உங்களுக்கு தேவையான்னு பாருங்கள், எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். பேசிக்ஸாக இருந்தால் நீங்களே ஃப்ரீயாக கற்றுக்க முடியுமான்னு பாருங்கள். அண்ட் ஒரு கோர்ஸ்னால் நம்ம கற்றுக்கிறத விட டெய்லியும் ரெகுலராக டெய்லியுமே ஏதாச்சும் ஒன்று கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். லாங் டேர்மில் அது பெரிய இம்பேக்ட் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை பற்றி யோசிச்சுட்டு எல்லாருமே கோர்சஸ் படிங்க, நல்ல நல்ல கோர்சஸ் படிங்க, உங்களை இம்ப்ரூவ் பண்ணிங்க. தட்ஸ் வெரி குட். ஸோ நீங்களாக ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது தேவையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுங்க அந்த கோர்சஸில். ஸோ 1500 நமக்கு பெரிய சேஞ்சஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் என்னென்னா 100 பேர் அந்த கோர்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்களோட வேல்யூ யோசிச்சு பாருங்கள், கோர்ஸ் செல் பண்ணுறவங்களுக்கும். ஸோ நிறையா வேல்யூபிள் கோர்சஸ் செல் ஆகாமையும் இருக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். நிறையா நல்ல நல்ல கோர்சஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு தேவையான கோர்ஸான்னு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து ப்ரொசீட் பண்ணி ஃபார்வர்டாக அந்த கோர்ஸ் எடுத்து படிங்க. பட் நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு படிங்க. ஓகே. அட்வான்ஸ் ஸ்கில்ஸை கோர்ஸஸ் வச்சு கற்றுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது சும்மா ஒரு சின்ன சஜஷனை கூட வச்சுங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லையும் பாருங்கள் அப்படிங்கிறது தான். ஏன்னா எனக்கு இவ்வளோ ஆட்ஸ் வரும்போது உங்களுக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம், ட்ரை பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது என்னென்னு நீங்களும் சொல்லுங்கள். அண்ட் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே முடிஞ்சால் கீழே ஒரு செகண்ட் டைம் எடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் வந்திருக்கா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சின்னதாக ஒரு கமெண்ட் போடுங்க. முடிஞ்ச ஒரு லைக்கையும் போட்டிங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. பை.